வீட்லருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சில விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாரியான பிசினஸ தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்பதான் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹிட் ஆகும். நம்ம இருக்கிற இடத்துக்கும், நம்ம சூஸ் பண்ற பிசினஸ்க்கும் சம்மந்தமே இல்லன்னா, கண்டிப்பா அது நல்லா போகாது. லாஸ்ல தான் போய் முடியும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட் நல்லா வரும் இதுல அப்படின்னு நெனச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, நம்மளால அத ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. அண்ட் உங்களால பிசினஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கங்க. 5,000, 10 இல்ல 50,000 வரைக்குமும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க ஏரியால என்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. பிகாஸ் நீங்க தூரத்துலேருந்து கொண்டு வந்து அத சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது டிரான்ஸ்போர்ட்டுக்கே நெறைய செலவாகுற மாரி இருக்கும். ஸோ உங்க ஏரியால என்ன மாரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா கம்மி பிரைஸஸ்ல கிடைக்குது. பட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாக்கு ஏத்த மாரி மட்டுமே பிசினஸ சூஸ் பண்ணுங்க. ஸோ ஏரியாக்கு சம்மந்தம் இல்லாத மாரி எதையும் சூஸ் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ட குடுக்காது.